நாட்டில் உள்ள பல்வேறு சொத்துக்களுக்கு உரிமை கோரும் வக்ஃப் வாரியத்தின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய மசோதாவை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. நீண்ட காலத்துக்கு முன்பு முஸ்லிம் செல்வந்தர்களும் முஸ்லிம் மன்னர்களும் தங்கள் கட்டுப்பாட்டில் இருந்த ஏராளமான சொத்துக்களை இறைவனுக்கு தானமாக வழங்கினர். வக்ஃப் சொத்துக்கள் என்று அழைக்கப்படும் அந்த சொத்துக்களில் இருந்து கிடைக்கும் வருமானத்தை கொண்டு முஸ்லிம்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த சொத்துக்களை பராமரிக்க 1954ஆம் ஆண்டு வக்ஃப் சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின்படி மாநில அரசுகளால் மாநில வக்ஃப் வாரியம் நிறுவப்பட்டு அதன் மூலம் வக்ஃப் சொத்துக்கள் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன. இந்த வாரியங்களை கண்காணிக்க மத்திய வக்ஃப் கவுன்சில் 1964 தொடங்கப்பட்டது. மத்திய சிறுபான்மையினர் நல அமைச்சகத்தின் கீழ் இது இயங்குகிறது. 1954 இயற்றப்பட்ட வக்ஃப் சட்டம் ரத்து செய்யப்பட்டு கடந்த 1995ஆம் ஆண்டு புதிய சட்டம் இயற்றப்பட்டது. மத்தியில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது கடந்த 2013ஆம் ஆண்டு இந்த சட்டத்தில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டன. அதன்படி வக்ஃப் வாரியத்துக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்பட்டன. இந்நிலையில் இந்த சட்டத்தில் 40 திருத்தங்களை செய்வதற்கு மத்திய அமைச்சரவை கடந்த 2ஆம் தேதி ஒப்புதல் அளித்ததாகவும் நாடாளுமன்றத்தின் இது தொடர்பான மசோதா இந்த வாரம் தாக்கல் செய்யப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் உள்ள பல்வேறு சொத்துக்களுக்கு உரிமை கோரும் வக்ஃப் வாரியத்தின் அதிகாரத்தை குறைப்பது உள்ளிட்ட சில அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் 9.40 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பை உள்ளடக்கிய மொத்தம் 8.70 லட்சம் சொத்துக்களை வக்ஃப் வாரியம் பராமரித்து வருகிறது. இவற்றின் மதிப்பு பல லட்சம் என்பது குறிப்பிடத்தக்கது.